அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூன்றாம் கலிமா தன்ஜீத் மகத்துவம் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. பொருள்: அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன், மேலும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். பொருள்: வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிகப்பெரியவன். வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி வ அலியில் அதீம். பொருள்: பாவங்களில் இருந்து வெட்கை கொள்வதும் நன்மை செய்ய சக்தி பெறுவதும் உயர்மான மகத்தான அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர இயலாது. அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன். பொருள்: அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். அல்லாஹ் யாருடன் இருக்கிறான்? இன்னல்லாஹ மஹஸ் ஸாபிரீன். பொருள்: அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கின்றான். இஸ்லாத்தில் தொழுகையில் முக்கியத்துவம் என்ன? அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். பொருள்: தொழுகை இஸ்லாம் மார்க்கத்தின் தூணாகும். துஆவின் சிறப்பு என்ன? மிஃப்தாஹுல் அத்துஆஉ மஹ்குல் இபாதஹ். பொருள்: பிரார்த்தனை வணக்கங்களின் மூளையாகும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணியாளர். அவர்கள் மழை, இடி, மின்னல், காற்று ஆகியவற்றின் பொறுப்பாளர். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணியாளர். சூர்குழல் ஊதுவதாகும். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணியாளர். அவர்கள் அனைத்து உயிரினங்களின் உயிரை கைப்பற்றுகிறவர். நாம் தும்மும் போது ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹ். பொருள்: அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. பிறர் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல நாம் கேட்டால் ஓதும் துஆ. யர்ஹமுக்கல்லாஹ். பொருள்: அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக. யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னவருக்கு ஓதும் துஆ. யஹதிகுமுல்லாஹ். பொருள்: அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.